பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, புதுபலன் அடைந்து சட்டைகள் அடித்து எழும்புவீர்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சோர்வுடனும் இலைப்படைந்திருக்கலாம். ஏன்னு கேட்டினா, நம்ம உலகத்தோடு ஒத்து வாழும்போது நம்ம தேவைக்காக அநேக இடங்களில் ஓடி இருக்கலாம். அங்கே ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். அங்கே போனால் ஒரு காரியம் நடக்கும், இங்கே சென்றால் ஒரு நல்லது நடக்கும் என்று அநேக காரியத்தை குறித்து அநேகர் சொல்லும்பொழுது நம்ம ஓடி அந்த காரியத்துக்காக சோர்ந்து போய் நடந்து போய் இலைப்படைந்து இருக்கலாம். இப்பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் போய் அநேக நாள் பயணப்பட்டு பிரயாணப்பட்டு நீங்கள் போய் உன்னுடைய காரியத்தை குறித்து கவலைப்படாத மகனே மகளே. நீ கர்த்தருக்காக எனக்காக காத்திருன்றாருங்க. இயேசுக்காக காத்திருன்றார். எனக்காக காத்திருந்து ஒரு நிமிடம் 5 நிமிடம் உட்காந்து அவருக்காக நீ உன் விண்ணப்பத்தை அவர்கிட்ட வச்சுனா போதுங்க, இயேசு உன்னை தேடி வருவார். அடியனுடைய வாழ்க்கையில் இயேசுவை அறியாத அடியனை, பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் இருந்த என்னை அவர் தேடி வந்து, பலனற்று கிடந்த என்னை, பலவீனத்தில் இருந்த என்னை நான் அவருக்காக ஒரு அரை மணி நேரம் அமர்ந்து ஜெபிக்கும் போதும் அவரிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கும் போதும் அவர் புது பலன் கொடுத்து என்னை உயரே எழும்பி உங்கள் மத்தியில் பேசும்படியாக கிருபை தந்தவர். நீங்கள் அநேக தேவைகளோடு காத்து கொண்டிருக்கலாம். அநேக பிரச்சனைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். அநேக சோர்வுகள் உங்களை எழும்ப முடியாத பண்ணி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு, எதுக்கு காத்திருந்தீங்க, எங்கெங்கே ஓடினீங்க, எங்கே திரிஞ்சிங்க. ஆனால் இப்போ உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்காக காத்திரு மகனே மகளே, நான் புது பலன் தரப்போகிறேன் உனக்கு. நீ புது பலன் அடைய போகிறீங்க. சட்டைகள் அடித்து உதற எழும்ப போகிறீங்க. உங்கள் காரியம், உங்கள் வாழ்க்கை எழும்ப முடியாதபடிக்கு கூனியாய் வைத்திருந்த காரியத்தை ஆண்டவர் அகற்ற போகிறாருங்க. எழும்ப முடியாத சப்பானியாக இருந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் எழும்ப போகிறது. புது பலன் அடைய போகிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு, இந்த நாளில் ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்காக காத்துருங்க. வேறு எதுவும் தேவையில்லைங்க. அவர் வேறு எதுவும் கேட்கல, உங்கள்கிட்ட என்ன கேட்கல. அங்கே போனால் இது பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சொல்கிறார் பாரு ஆண்டவர் சொல்ல, எனக்காக கர்த்தருக்காக காத்துரு, நான் புது பலன் தருவேன். அந்த காத்திருக்கும் போது ஒரு சோறு வந்தால் விட அந்த புது பலன் தருவாராங்க. நமக்கு புது பலன் தருவேன். சட்டையில் எடுத்து உயர எழும்பு செய்வேங்க. புது பலன் நமக்கு வந்துடும். நீ ஆண்டவர் தேடி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்த நிலைமையாக நடந்து சோர்ந்து போகிறீங்களா, இலைப்படைந்திருக்கிறீங்களா, நீ ஆண்டவரை தேடி பாருங்கள். புது பலன் நிச்சயமாய் வரும். ஆண்டவர் தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லிக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாட்சி எடுத்து பட்டினியாக கிடைக்குமா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லிக்கிறாருங்க. நீங்கள் பாருங்கள், அதுக்கு தான் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புது பலன் அடைந்து சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அந்த எழுப்புதல் உங்களுக்குள்ளே வரப்போகிறது. இந்த நாளிலே பார்த்து கேட்டுக்கொண்டுகிற அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு வாழ்க்கையில் எழும்ப முடியாதபடிக்கு கூனியாய் சப்பானியாய் வைத்திருந்த காரியத்தை இயேசு இந்த நாளத்தில் எழும்பும்படியாய், புதுபலன் அடையும்படியாய், சட்டைகளை அடித்து உயர எழும்பும்படியாய் கர்த்தர் கிருபை தருகிறார், கிருபை தரப்போகிறார். பயப்படாதீங்க. கர்த்தருக்காக காத்திருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.